ஊழியரில் வந்து திருடுறவங்க திருடர்கள் அப்படின்ற பொருளை வந்து நேற்று மதிப்பிற்குரிய அமைச்சர் டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசியிருக்காங்க. இது வந்து கண்டனத்துக்குரியது. எங்களுடைய தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்கம் மட்டும் இல்லை, இந்த டாஸ்மாக் ஊழியர் 24,000 பேர் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருவேளை டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருமே திருடர்கள் என்ற பொருள் அவர் சொன்னார்னா, மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேட்டுன்னு பாட்டில் வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஒன்றும் மருந்து ஆலையை ஒன்றும் தயாரிக்கலை. மக்களுடைய மருந்து, குழந்தைங்களுக்கு மருந்தோ இளைஞர்களுக்கு மருந்தோ தயாரிக்கலை. அதை கொடுக்குறதே விஷம். மது வந்து உடம்புல போய் அது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக காலி பண்ணும். அப்போ ஒரு விஷத்தை கொடுத்து ஆட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு என்ன பெயர்? நாங்கள் டாஸ்மாக் உள்ள நீங்கள் திருடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, விஷத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற உங்களுக்கெல்லாம் என்ன பெயர்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சொல்ல அவர் திரும்ப பெறணும். இது போன்ற திருடர்கள் என்று ஊழியர்களை அழைக்கக்கூடாதுன்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. 23 லட்சம் பேர் வந்து 17 வருஷம் தான் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. 23 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க இந்த 11,000 ரூபாய் சம்பளத்தில் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நாங்கள் அது வந்து ஒரு தவறான விஷயம். என்னென்னா, 23 ஆண்டுகளாக போராட்டம் நடக்குது. நீங்கள் வந்து கடந்த பிப்ரவரி 1லேருந்து 19 வரைக்கும் முன்னாள் ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் வந்து ஸ்ட்ரைக்கும் நடந்தது, வேலையை நிறுத்த போராட்டமும் நடந்தது, ஊழியருடைய தொடர் போராட்டமும் நடந்தது, எடப்பாடி பேரிலையும் போராட்டம் நடந்தது. 23 வருடங்களாக அவங்க பணி நிரந்தர கோரிக்கை தான் முன்னிறுத்திட்டு வராங்க. ஏதோ இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே தான் போராட்டம் பண்ணல. இந்த ஆட்சி மீது அதீத நம்பிக்கை காரணமாக நீங்கள் வந்தோடனே கடையெல்லாம் மூடுவேன்னு சொன்னீங்க, நாங்கள் ஊழலே ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க, 10 ரூபா பிரச்சனை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க. அதனால் என்ன கோரிக்கை முன் வச்சாங்கன்னா, 10 ரூபாய் வேண்டாம், பணி இயந்திரம் வேண்டும் தான் இந்த கோரிக்கை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வாயிலிருந்து பணி நிரந்தரன்ற வார்த்தையை வரல. பணி இயந்திரத்தை பற்றி அவர் பேசவும் தயங்குறார். அப்போ நீங்க பணி இயந்திரத்தை மாற்றி 10 ரூபா வாங்கத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி மட்டும் சித்தரிப்பு கொண்டு போறீங்க. அது தவறு. கடந்த கால ஆட்சியிலே இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. 23 வருஷத்தினுடைய வலிக்கு நிரந்தர தீர்வு பணியந்திரம் மூலமா கிடைக்குமான்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது 23 வருஷம் நீ பொறுத்துக்கிட்ட, 23 வருஷம் 11,000 ரூபாய் வாழ்ந்த, இதுக்கப்புறம் வாழுன்னு சொல்றது மனிதாயமான மற்ற செயல் நாங்கள் கருதும். போராட்டத்தில் ஈடுபடுவங்களுக்கு வந்து இந்த சங்கங்கள் வந்து ஆதரவு தெரிவிங்க, பொறுப்போடு நடந்துங்க அப்படின்ட்டு அமைச்சர் சொல்றாரு. ஆமா, நீ நிச்சயமா வந்து எங்க சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் தான் கடந்த 16ஆம் தேதி குடும்பம் குழந்தைகளோடு வந்து ஒரு உண்ணாநிலை போராட்டம் ஒரு அற வழியில காந்திய வழியில மாண்பு முதல்வருக்கு பணியந்திர கோரிக்கை முன் வச்சு நாங்கள் நடத்தோம். அப்போ எங்களை பொறுப்போட நடந்துக்கோன்னு சொல்றாங்க. நாங்கள் அவருக்கு திரும்பி என்ன சொல்றோம்னா, நீங்க 23 ஆண்டுகளாகவே விஜய் சாரோடைய டான்ஸு பாட்டு ஸ்டைலை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் உள்ள வந்துருக்கீங்க. நாங்கள் அதை தவறா சொல்ல. ஆனால் நாங்கள் மார்க்சிய கொள்கைகளை, அம்பேத்கரிய கொள்கைகளை உயர்த்தி பிடித்து நாங்கள் பணியந்திரம் என்ற கோரிக்கையை உழைக்கும் வர்க்கத்தினுடைய கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் பொறுப்போடு தான் நடந்துக்கிறோம். நீங்க பொறுப்போட உங்க ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ, 5 வருடங்கள் வேலை செய்த அரசு துறையில் பணியந்திரம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என நாங்கள் வந்து விற்பனையாளர் நலசங்கம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்கம் சார்பில் நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நிறைய இடங்களில் புதிய டாஸ்மாக் கடைகள் வந்து திறக்கப்படும் அப்படின்றது அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கூட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தரப்புல கலெக்டர் வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தலாமா நடத்தக்கூடாது சொன்னா. ஆனால் நேற்று அமைச்சர் பேசும்போது சொன்னா, வெளிநாட்டுல இருந்தால் நிறைய பேர் வர்றாங்க, அவங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து கடை வேணும், அதனால மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நாங்கள் கடைகள்லாம் திறக்க போறோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க 4,165 கடையை மூடுற மாதிரி இல்லை. எங்க சங்கம் ஒரு கோரிக்கை வச்சு அதை பத்தி பேச மறுக்கிறீங்க. நாங்கள் 4,165 கடையும் மூடி இன்றைக்குள்ள சம்பளத்தில் அரசு உள்ள வேலை இடத்துல வேலை கொடுங்கன்னு சொல்றோம் மாற்றுத்துறையில், அவ்வளவுதான். அப்போ புதிய கடைகள்லாம் நீங்க திறப்பீங்கன்னு சொல்றதன் மூலமாக ஒரு சாராயம் வித்து தான் குறைக்கணும் மக்களுடைய, நீங்க இந்த சாராயம் மூலமாக, இந்த மதுக்கடைகள் மூலமாக நிறைய இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்ன்றது நடக்குது. குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை. ஏழை குடும்பம்லாம் தத்தளிக்குது. இந்த டாஸ்மாக் கடைகளை திரும்ப திறந்து நடத்துவோம் நீங்க சொல்றது இருக்குல்ல, உங்க ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு போதை இல்லாத மாநிலமா உருவாக்கணும்னு சொன்னீங்க. ஆனா கணக்குப்படி பார்த்தா திருப்பி போதையை அதிகப்படுத்துற மாநிலமா உருவாக்குறத நோக்கி நீங்க நகர்றீங்க. இது போன்ற நடவடிக்கை ஈடுபட வேணாம்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்க ஒரு விஷயத்தை என்ன முன்வைக்கிறோம்னா, நீங்க உங்களுடைய மாண்பு முதல்வர், எங்களுடைய மாண்பு முதல்வர் இன்னைக்கு விஜய் சார் அவர்கள், நாங்க என்ன சொல்றோம்னா, தயவு செய்து இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் 10 ரூபாய் யாரையும் வாங்கி பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு நாங்கள் உறுதியா இருக்கோம். 10 ரூபா வாங்குறதுக்கு எங்களோட சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் எதிராக இருக்கும். அதனால இவங்களுக்கு நீங்க அறிவிச்ச 5 வருடத்தில் பணி செஞ்சால் அரசு துறையில பணியந்திர கோரிக்கை நிறைவேற்றுங்க, நிறைவேற்றி உங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. இது போன்ற நடவடிக்கைகள் மட்டும்தான் சம்பளத்தான வேலை பார்த்தீங்க. இப்போ வந்த உடனே எது கேட்குறீங்க, எதுக்கு போராடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நாங்கள் என்ன சொன்னோம், சார் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம், மக்களுடைய வரி பணம் உங்களுக்கு கிடைக்குது.
இந்த வரி பணத்தில் நீங்கள் 4ல் 1 மடங்கு 50,000 கோடி ரூபாயை அளிப்பது இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தான். இவர்கள் ஊழியருடைய ரத்த வேர்வையில் தான் அந்த காசு வருது. உங்களுக்கு 1,05,000 ரூபாய் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக கிடைக்குது. அவர்களுக்கு நீங்கள் அரசு வேலையில் இதே 23 வருஷம் வேலை பார்த்த அரசு ஊழியருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. அவங்க ஒன்றும் கேட்கல. நீங்கள் பணி இயந்திரம் இன்னைக்கு நியாயமான ஊதியம் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஊழலை ஒழிக்கணுன்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அப்போ நீங்கள் அதுக்குண்டான நடவடிக்கை எடுங்க. பணி இயந்திரன்றதை கொடுங்க. பொதுமக்கிட்ட 10 ரூபா யாருமே வாங்கக்கூடாது. வாங்குவர்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னா ஒரே தீர்வு பணி இயந்திரம். 10 ரூபா வாங்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ரெடி. பணி இயந்திரம் கொடுக்க நீங்கள் ரெடி. ஊழியர்களை தவறு செய்ய விடாமல் தடுக்கும் என்ற கோரிக்கை முன்னாடி